ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், கனடாவில் நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அந்த அமெரிக்காவுக்கும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கும் அப்படி என்ன தான் ஒரு பன்னுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் அமெரிக்காவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் எதால் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த எத்தனை பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன ஆச்சு, அண்ட் இது யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா டெல்டா ஏர்லைன் ஃப்ளைட் 4189 CRJ 900 சீரீஸில் இருக்கிற ஒரு ஃப்ளைட். ஸோ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சில சீரீஸ் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் CRJ 900 அப்படின்ற ஒரு சீரீஸில் இருக்கிற ஒரு ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப தின்னான ஒரு வடிவமைப்பில் ரொம்ப தின்னான ஒரு மாடலராக ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 80 மெம்பர்ஸ் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 76 பேசஞ்சர்ஸ், மீதி 4 பேர் பார்த்திங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ். ஸோ இவங்க 80 மெம்பர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் ஆக்சுவலாக ட்ராவல்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டை யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிவர் ஏர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க தான் இந்த ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறது பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளைட் மின்னப்போலிஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மின்னப்போலிஸ் அந்த ஒரு இடத்துலேருந்து ஆக்சுவலாக இந்த ஒரு ஆக்சிடென்ட் அமெரிக்காவில் நாட்டில் நடக்கலை, நார்த் அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக. அண்ட் மின்னப்போலிஸ்ன்ற அந்த ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 11:46 AM 11:47 அந்த ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப்ன்றது ஆகிருக்கு. ஸோ 2 hours எங்கே போகிறோன்னா டொரண்டோவில் அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்காக மின்னப்போலிஸ்லேருந்து டொரண்டோக்கு அந்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 3 PM அதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பிடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பனிமூட்டம் நிறைஞ்ச ஒரு ஏரியா தான். அப்போது அந்த ஃப்ளைட் ட்ராவல் ஆகணும். நான் வீடியோஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எண்டில் நான் அந்த வீடியோஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆகும்போது நெருப்பு பற்றி அந்த ஃப்ளைட் கிராஷ்ன்றது ஆகிடுச்சு. ஸோ நான் எங்கள் சைடில் நான் இமேஜ்ன்றது போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிட்டு ஒரு ஃப்ளைட் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி இந்த ஃப்ளைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் அப்படியே டோட்டலாக அப்சைட் அண்ட் டவுன் உங்களால் பார்க்க முடியுது இல்லைங்க. ஸோ அப்படி ஒரு மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு நடந்திருக்கு. ஸோ இது எதனால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு என்னென்னா, ஏதாச்சும் உயிர் சேதம் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதையும் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம ஏரியா நம்ம பார்க்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டோ இல்லை பைக் ஆக்சிடெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் இந்த உயிர் சேதம் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. பட் இந்த ஒரு ஃப்ளைட்டில் போனால் அந்த 80 மெம்பர்ஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ்வளோ பெரிய மேஜரான ஒரு ஆக்சிடெண்ட் இல்லைங்களா. ஒரு ஃப்ளைட்டே அப்சைட் டவுனாக ஆகிடுச்சு. ஸோ வடிவேல் சார் சொல்கிற ஒரு ஃபன்னான ஒரு விஷயந்தான். ஒரு காம்படிஷன் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழு காரை கவுட்டு வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்சைட் அண்ட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அப்போது அங்கே இருக்கிற ஏர்போர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓடி போயிட்டு அந்த மக்கள்லாம் எப்படியோ ரொம்ப சேஃபாக வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃப்ளைட்டு எரிஞ்சது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எரிஞ்சிச்சு. அப்புறமா அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை வச்சு அணைச்சிட்டாங்க. ஸோ அதனால் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஆகலை. பட் 18 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டில் காயப்பட்டதால் 18 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஜுரியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் இருக்கிற ஒரு லேடி அண்ட் 60 இயர்ஸாக இருக்கிற ஒரு மென், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை. ஸோ இவங்க தான் கிரிட்டிக்கல் இன்ஜுரின்னு சொல்லுவாங்கங்களா. ஸோ இவங்க 3 பேர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற பேசஞ்சருக்கு என்ன ஒரு கவலைனா, ஸோ நாங்கள் உயிர் தப்பிச்சது ஓகே, பட் இப்போ நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும்
அவங்க ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து ஃபயர் ஆனதால தான் என்ன வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் கண்டிஷன்ஸ்னால ரொம்ப காற்று அதிகமாக அடிச்சுது, ப்ளஸ்ஸு அந்த பொல்யூஷன்னால பைலட்டுக்கு சரியாக தெரியல. ஸோ அதனால அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி கிராஷ் ஆகிருக்கும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்க வந்து ஆக்சுவலாக அது வந்து அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து பர்ன் ஆகிருக்கு, அதனால தான் வந்து இந்த ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இந்த டிஎஸ்பி விச் இஸ் டிரான்ஸ்போர்ட்டு செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் கனடா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதை வந்து இன்ஃபர்மேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் எதனால் நடந்தது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்கிட்டையும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு ரன்வேவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம், இதுக்கான விசாரணை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது வைக்கிறாங்க. அந்த இது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி ஃபயர் ஒரு இதுவாக இருந்தாலுமே வெதர் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா இதுக்கான ஆக்சிடெண்ட்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ஃப்ளைட் வந்து இந்த ஒரு ஆக்சிடென்ட்காக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 200 ஃப்ளைட்ஸ் வந்து இந்த நடந்த ஒரு ஆக்சிடென்ட்காக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்டே ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மூடப்பட்டுச்சு, ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கிறதால டெம்பரரியாக மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஏர்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்டு இன்னொரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த தேர்ட் எய்ட்கன், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் சீஃப், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு வந்து ஒரு முரண்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது வைக்கிறாரு. என்னென்னா அந்த நான் சொன்னேன் அந்த பனிமூட்டமாக இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகும்போது அந்த பனிமூட்டமாக இருக்கிற போது தான் அந்த ஃப்ளைட் வந்து கீழே ரொம்ப பனியாக இருந்ததால ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அந்த ஏரியா வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு, அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அங்கே காற்றும் அடிக்கலை, ஒன்றும் ஆகலை, பட்டு இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இது ரொம்ப ஏர்லியான ஒரு ஸ்டேஜ், இப்போ எதுவுமே நம்மளால் எதுவுமே சொல்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றது வைக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நடந்த ஒரு விஷயம். இன்னும் இதுக்கான இன்வெஸ்டிகேட் வந்து போயிட்டு தான் இருக்குது. அண்டு இப்போ இதுக்கான வீடியோ கிளிப்ஸிங்ஸை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன், ஸோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் மேலே தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அஃபிஷியல்ஸ் மேலேயா இல்லை பைலட் மேலேயா இல்லை வெதர் கண்டிஷன்ஸ்னாலேயா யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தங்களோட யாருக்கும் வந்து எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டோட மாடல் சொல்லுங்களா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஏதாச்சும் நடக்காத மாதிரி தான் அந்த ஃப்ளைட், ஐ மீன் எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் அந்த ஃப்ளைட்டோட மாடல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உயிர் சேதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடிச்சா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். முக்கியம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா போகிற எல்லா வீடியோஸும் உடனே வரும். டேக் கேர், பாய்.